சந்தோஷம். பயம். கோபம். வருத்தம். அழுகை. காலையில் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ். ஸோ அதுக்கு அப்படி முதல்ல தனஞ்சயன்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் அவங்க கேஜேஎஸ்ஆர் அம்மா கிட்ட, அவங்க கிட்ட தான் அரங்கேற்றம். பரதநாட்டியத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்தது. ஸோ அதை கண்டென்ட்டை வந்து ரெலவெண்ட்டாக பண்ணணும். முதல்ல அம்மா நானும் சேர்ந்து மியூசிக் பண்ணுவோம். அண்ட் தென் இவென்ச்சுவலி ஐ ஸ்டார்டட் டு டூ இட் ஆன் மை ஓன். அண்ட் அந்த மியூசிக் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து டான்ஸுன்றது வந்து வெறும் நம்ம ஸ்டேஜில் பண்ணுற ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லை. என்னாச்சு புக்கு ஓ மை காட், இவரோட தொல்லை தாங்க முடியல. I started to write. Actually, I'm telling you honestly from the bottom of my heart, that is how I started to write the book. டியர் உமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரதநாட்டியம் டான்சர், ரைட்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ பெருமைகளுக்கும் சொந்தக்காரங்க தான் வந்து வித்யா பவானி சுரேஷ். இவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். ஹாய் மேம். ஹலோ ஸ்வேதா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? டூயிங் ஃபைன். சூப்பர் மேம். நான் சொல்லும் போது இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு பரதநாட்டியம் டான்சரா, ரைட்டரா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, எப்படி மேம் இவ்வளோ தெரிஞ்சையும் வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி தாத்தா வந்து சின்ன வயசுல சொல்லுவாங்க, ஒன் திங் அட் அ டைம் அண்ட் தட் டன் வெல் அப்படின்னுட்டு. ஸோ அது வந்து நான் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்றேன். ஸோ ஒன்று பண்ணும்போது அது மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ், அது மட்டுமா தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அது மட்டும்தான். சரி, என்ன கேட்க போறீங்க, நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன். ஸோ அது வந்து as a matter of practice இவ்வளோ வருஷமா அது வளர்த்துட்டு வந்ததுனால டான்ஸ் பண்ணும்போது ஐ திங்க் ஐ எம் ஒன்லி அ டான்சர், நத்திங் எல்ஸ். ஐ திங்க் அது இப்போ இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்த மல்டி டாஸ்கிங் அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து ஐ திங்க் லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளால ஒரு நாளைக்கு நமக்கு அவ்வளோ மணி நேரம் இருக்கு, நம்ம டிவைட் பண்ணி என்ன வேணா நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே மேம். அண்ட் வந்து பரதநாட்டியம் டான்சரா வந்து நீங்க ஒரு பேர் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஸோ எப்படி மேம் உங்களோட பரதநாட்டியம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? பரதநாட்டியம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கு வந்து பெரிய கிரெடிட் அம்மாவுக்கு தான். ஓகே. அம்மாவுக்கு வந்து அம்மா ரொம்ப நல்ல மியூசிஷியன். ஆக்சுவலி ஆல் இண்டியா ரேடியோவில் டைரக்டராக இருந்தாங்க. ஓகே. அம்மா வந்து ஆக்சுவலி அவங்க வில்லேஜில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு நிறைய, ஏன்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட். ஓகே. அப்புறம் வந்து அப்படி அதுக்கான என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதி அவங்க ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்து அப்படி ரொம்ப செல்ஃப் மேட் அச்சீவர் அம்மா. அவங்களுக்கு வந்து டான்ஸில் ஒரு பெரிய ஃபேசினேஷன் இருந்தது. ஸோ அவங்க தான் அந்த டான்ஸ் வேணும் அப்படின்னு என்னோட ஒரு ரொம்ப குட்டியாக இருக்கும்போது, ஒரு 5 வயசு இருக்கும்போது, அப்போ நாங்கள் போபாலில் இருந்தோம். அப்பா வந்து அங்கே ஃபர்டிலைசர் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிதான் அது 1974 கதக்கில் போட்டாங்க. ஓகே. பட் எங்களோட பேட் லக், அப்பா வந்து ஒரு ட்ராஜிக் இதில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ வி வர் ஃபோர்ஸ் டு ரீலோகேட் டு சென்னை. இந்த சென்ஸ் எல்லாருமே நாங்கள், பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் ஹியர், சவுத் இண்டியன். ஸோ அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலி எல்லாம் சுற்றி இங்கே தான், ஏன்னா போஸ்டிங்காக தான் நம்ம அங்கே போயிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கும்னுட்டு அம்மா வந்து ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே ஆல் இண்டியா ரேடியோ சென்னைக்கு அவங்க வந்துட்டு, ஸோ அப்படியே நானும் வந்தாச்சுங்க. ஓகே. ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது கதக்குக்கு பதிலாக அது பரதநாட்டியம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி அது வந்து த்ரூ அவுட் ஸ்கூலிங், டான்ஸ் கிளாஸ்னா அது பார்ட் ஆஃப் லைஃப். காலையில் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ். ஓகே. ஸோ அதுக்கு அப்படி முதல்ல தனஞ்சயன்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் அவங்க கேஜேஎஸ்ஆர் அம்மா கிட்ட, அவங்க கிட்ட தான் அரங்கேற்றம். என்னோட நான் 12th படிக்கும் போது தான் அரங்கேற்றம் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்ல. ஓகே. ஸோ அப்படி டான்ஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது அப்படிதான். ஓகே மேம். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கல்ச்சர் மேலேயும் ஆர்ட் மேலேயும் ஒரு இணைப்பிரியா காதல் இருக்குன்னே சொல்லலாம். அது எப்படி மேம் நீங்க வந்து அண்ட் இப்போ புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க பரதநாட்டியம் ரிலேட்டடா. ஸோ அது எப்படி மேம் அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனது? ஐ திங்க் பாயிண்ட் என்னன்னா, பரதநாட்டியம் எனக்கு எவ்வளவு தூரம் எனக்கு பிடிச்சாலும் at some point I started to feel that அதில் நம்ம சொல்கிற கண்டென்ட் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்தது. அண்ட் அந்த வயசுலேயுமே நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு
ஒரு அன்றைக்கே ஒரு ஃபெமினிஸ்ட், நிறைய டிபேட்ஸுக்கெல்லாம் போவேன், நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் வின் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஏஜ் அது. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பாயிண்ட்டை சொல்லணும். அப்புறம் வந்து அந்த விமென்ஸ் லிபரேஷன் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு டைம். ஸோ ஐ மீன் வாட் ஆர் யூ இன் சொசைட்டி, ஐ மீன் யூ ஹாவ் டு பி யுவர் ஓன் பர்சன் அப்படின்னு நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைம் அது, அந்த லேட் 80s அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கிறச்ச எனக்கு ஐ ஸ்டார்டட் டு ஃபீல் தட் பரதநாட்டியத்தில் இருக்கிற கண்டென்ட் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்தது. ஸோ அதை கண்டென்ட்டை வந்து ரெலவெண்ட்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா நம்ம தனியாக ஒர்க் பண்ணோம். ஏன்னா டீச்சர் குரு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தெம், இட்ஸ் அ சிஸ்டம். ஸோ நம்ம அது வழி தான் நம்ம போக முடியும். ஸோ நம்ம சொந்தமாக நம்மளோட தாட் ப்ராசஸை வந்து அதில் கொடுக்கணும், நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஓன். ஸோ ஒரு மாதிரி அந்த ஐடியாலஜி இன்ஸ்பயர்டாக தான் நான் தனியாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அந்த வயசில் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா ஒரு பரதநாட்டியம் டான்ஸரோட பெரிய சப்போர்ட் சிஸ்டம்ன்றது வந்து டீச்சரோட வர ஆர்கெஸ்ட்ரா. கண்டிப்பாக. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் அவங்க தான் டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் you will have to have your own mridangist, your own natvanga matter, so and your own, and you have to be smart enough to guide them also. So on the job you learn these skills. And அப்படி நம்ம அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டே போகும்போது உங்களுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் கிட்ட இருக்கிற அந்த அந்யோன்யம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ at some point you start to become அதோட ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி நீங்க ஆயிடுவீங்க. அண்ட் நம்மளும் வந்து நம்மளோட அந்த ஒரு டேலண்ட் பூலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ தென் கேம் த நீட் தட் ஐ வாண்டட் டு டூ டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். ஸோ அப்புறம் வந்து அதுக்கு மியூசிக் போடுறதுன்றது வரும். ஸோ அதுக்கு வந்து காம்போசிஷன் செலக்ட் பண்ணோம். ஸோ அப்படிதான் வி ஸ்டார்டட் டு டூ தமிழ் லிட்ரேச்சர். ஸோ அம்மாவுக்கு தமிழில் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அம்மா வந்து ஷீ சஜஸ்டட் நம்ம வந்து பழைய இலக்கியத்துலேருந்து எடுக்கலாமே. ஸோ அது ஒரு ட்ராக்ல அப்படி எடுத்தோம். ஸோ அதுக்கு மியூசிக் பண்ணோம். ஸோ முதல்ல அம்மா நானும் சேர்ந்து மியூசிக் பண்ணோம். அண்ட் தென் இவென்ச்சுவலி ஐ ஸ்டார்டட் டு டூ இட் ஆன் மை ஓன். அண்ட் அந்த மியூசிக் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து டான்ஸ்ன்றது வந்து வெறும் நம்ம ஸ்டேஜில் பண்ணுற ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லை. எனக்கு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸ், அதுக்கு நான் விஷுவலைஸ் பண்ணுற மியூசிக், அந்த மியூசிக்கு இருக்கிற விஷுவல். ஸோ ஒட்டுமொத்தமா எல்லாமே பண்ற அளவுக்கு ஒரு திறமை எல்லாம் வந்து நம்ம விழுந்து அடி பணிஞ்சு நம்ம கத்துக்கிறது தான். யூ கெட் இட் ராங் ஒன்ஸ் அண்ட் தென் யூ லேர்ன் டு டூ இட் ரைட். பட் இப்போ வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்காக இப்போ அபிராமி அந்தாதி டியூன் பண்ணேன். அந்த 100 அபிராமி அந்தாதியிலேருந்து ஐ சோஸ் 4. அப்போ டெக்ஸ்ட் பார்க்கும்போது ஓகே இது நல்லா இருக்கும், விஷுவலுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு டக்குன்னு மைண்ட் ஆயிடுது. அண்ட் அது எடுத்த உடனே வந்து அது எப்படி டியூன் பண்ணோம். இப்போ இந்த தனம் தரும் கல்வி தரும் எவ்வளவோ பேர் பாடியிருக்காங்க, அது பாட்டுக்காக பாடியிருக்காங்க ரொம்ப உருக்கமா. பட் எனக்கு வந்து விஷுவல் தனம் தரும் கல்வி தரும் எனக்கு வந்து அந்த கட்ஸோட வரணும். ஏன்னா அப்பதான் பாக்குறவங்களுக்கு புரியும். ஸோ தனம்ன்ற அந்த முத்திரை நம்ம கொடுக்கணும். தனம் தரும், இப்போ கல்வி தரும் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நான் டியூன் பண்ணும் போதே அந்த விஷுவலுக்காக தான் அந்த டியூனே வருது. அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, லைக் ஸோ கிரேட் தட் டான்ஸ்ன்றது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரி திங். கண்டிப்பாக. ஸோ நான் கம்பேர் பண்ணும்போது கூட ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பார்க்குறவங்களுக்கு புரியணும். எனக்கு அந்த புரிதல்ன்றது வந்து இட்ஸ் அ பிக் திங் இன் லைஃப். கண்டிப்பாக. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வரும்போது புரியணும். ஸோ as you go along you start to become involved in everything. அந்த டான்ஸ், அந்த ஸ்டேஜ் செட்டிங், பேக் எப்படி இருக்கணும். ஸோ அதனால ஒட்டுமொத்தமா அந்த ஸ்டேஜ்ன்றது என்னோட மீடியம். கண்டிப்பா from A to Z வந்து அதுல இருக்க எல்லாமே வந்து தான் பண்றேன். அது வந்து என்னோட blank பேஜ் மாதிரி. I have to write on it மாதிரி. ஸோ அது இட்ஸ் ஐ என்ஜாய் இட் வெரி மச். அண்ட் அப்படிதான் வந்து டான்ஸ் பற்றி டாக்ஸ் கொடுக்கறது அப்படிதான் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது அந்த 23, 24 எல்லாமே அந்த ஒரு வயசுல அப்படிதான் ரோட்டரி லைன்ஸ் கிளப்ஸுக்கு ஐ ஸ்டார்டட் டு டாக். நிறைய டாக்ஸ். எனக்கு என்னன்னா வந்து எனக்கு பெரிய ஒரு பேஷன் என்னன்னா எல்லாருக்கும் பரதநாட்டியம் புரியணும். புரியலன்னு சொன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். எப்படியாச்சும் புரிய வச்சிடணும், எப்படியாவது புரிய வச்சிடணும். ஏன்னா நான் நினைக்கிறது வந்து இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? சப்டைட்டில்ஸை வச்சு பார்க்குறோம். ஸோ வந்து அவ்வளோ எஃபர்ட் நம்ம அதுக்கு எடுக்க முடியும்னா அதை விட பரதநாட்டியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக. ஸோ அதனால நமக்கு என்ன, நம்ம வி டோன்ட் ஸ்பீக், மற்றபடிக்கு நம்ம ஜெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதுக்கு வந்து ஆனால் கொஞ்சம் கோடட், அது மட்டும் ஐ அக்ரி. ஸோ அந்த கோடிங் புரியணும் அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது காம்பியரிங் டான்ஸ் ரெண்டுமே வந்து எனக்கு ஈக்குவல். 50-50.
சில பேர் வந்து பேக்ல இருந்து கம்பேர் பண்ணுவாங்க, வேற யாராவது பின்னாடில இருந்து பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஐ ஹேவ் டு கம் ஆன் ஸ்டேஜ். எஸ், பேலன்ஸ்ல பேசணும். ஓகே. அண்ட் உங்களோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து தமிழ் இலக்கியமும் பரதமும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் டீடைல்டா. தமிழ் இலக்கியமும் பரதமோட ஆரிஜினே வந்து இந்த இருக்கிற கண்டென்ட்ல இருந்து வித்தியாசமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ தமிழ் இலக்கியமும் பரதமும் வந்து அந்த வயசுல அந்த ஒரு 19 entire the late 90s. Started in 1989. 89ல இருந்து 2000 வரைக்கும் கட் பண்ணி பண்ணின இண்டிபெண்டன்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே. அது நீங்க மட்டுமே தான் பண்ணது ஃபுல்லா? சோலோவா பண்ணது. அண்ட் அதான் அதோட மியூசிக் எல்லாமே வந்து இட் வாஸ் ஒன் எக்ஸைட்டிங் ஜேர்னி. பட் அதை தமிழ் இலக்கியமும் பரதமும்ன்ற பேர்ல அது இருக்கல. அது அப்படி கொண்டு வந்ததோட கிரெடிட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் சுரேஷுக்கு தான். ஹி இஸ் லைக் மை பிக்கெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மென்டார் அண்ட் எவ்ரிதிங். ஓகே. நான் அதை பார்க்கும்போதே வந்து ஒரு கிரேட் ஹஸ்பண்டாவும் இருக்காரு, கிரேட் டேடியாவும் இருக்காரு. அன்னைக்கு நான் மகிதா அக்கா கிட்ட அவங்களோட ஃபர்ஸ்ட் டாட்டர் கிட்ட பேசும்போது இவ்வளோ ஒரு சப்போர்ட் எங்க இருந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களோட பேக்ல இருக்க அவங்களோட ஹஸ்பண்ட் சுரேஷ் அவங்க தான். அவங்கள பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. சுரேஷோட பெரிய ஒரு வாட் ஷுட் ஐ சே, அவரோட ஒரு பெரிய ஒரு அசெட் என்னன்னா, நம்மளோட சக்சஸை வந்து அவரோட சக்சஸ் மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுவாரு. ஓகே. அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து 3 பசங்களும் அச்சீவர் சில்ட்ரனா வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, இப்போ மகிதா வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ACCA, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கா, ஆடிட் மேனேஜரா இருக்கா. நிப்புன் வந்து ஆல் இண்டியா, எங்களுக்கு வந்து 1+2, செகண்ட் வந்து ட்வின்ஸ், 6 year ஏஜ் கேப். ஸோ அதில் நிப்புன் வந்து JEE அட்வான்ஸ்டில் 718th ரேங்க் ஆல் இண்டியாவில், அண்ட் ஐடி மெட்ராஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல ஹி இஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர். அவனோட ட்வின் ஹர்ஷிதா வந்து ஷீ இஸ் அவளும் 2 பேருமே 3 பேருமே ஸ்கூல் டாப்பர்ஸ் எவ்ரிதிங். அவ வந்து XLRI ஜம்ஷெட்பூர்ல இப்போ MBA பண்றா செகண்ட் இயர். அண்ட் அந்த என்ட்ரன்ஸ்லயே 1 lakh people எழுதினத்துல வெரி வெரி ஃபியூ ஃப்ரெஷர்ஸ் ஒன்லி காட் செலக்டட். அதுல இவ்வளவு ஒருத்தி. அண்ட் சச் அ டஃப் எக்ஸாம், இட்ஸ் a national level exam. ஸோ நாங்கள் எல்லாருமே இப்போ நான் வந்து இப்போ நவ் ஐ எம் a writer of multiple books. இப்போ ஸ்கந்தான் எங்களோட ஓன் என்டர்பிரைஸ் நாங்கள் நடத்துகிறோம். ஐம் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐம் மியூசிஷியன். இவ்வளோ பண்ண முடியுதுன்னா, அதாவது எங்கள் எல்லாரோட கெப்பாசிட்டியும் வந்து ஃபுல்லஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அது வந்து அண்ட் அது ஒவ்வொரு சக்ஸஸையும் அவரோட சக்ஸஸ் மாதிரி சந்தோஷப்படுவார். அதுதான் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுறதுல இருந்து இன்னும் சின்ன சின்ன விஷயம் வந்து அது எங்கள் 4 பேரோடது வந்து he feels that it is his. And I think அப்படி ஒரு cheer leader வந்து அமையறது பெரிய கஷ்டம். ஏன்னா 4 பேர்ல யாராவது ஒருத்தர் அச்சீவ் பண்ணா இட்ஸ் ஓகே. 4 பேருமே அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு வந்து ஒரு யூனிஃபையிங் காமன் சப்போர்ட் ஃபேக்டர் இருக்கணும், லாஜிக்கலி இருக்கணும். ஸோ வந்து எல்லாமே சாருக்கு தான், அவர் தான் கிரெடிட். அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்கந்தா பப்ளிகேஷன்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணதே என்ன சப்போர்ட் பண்ணதான். ஓகே. ஸோ நாங்கள் 2 பேருமே வி கம் ஃப்ரம் டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். நாங்கள் 2 பேருமே எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தோம். அவர் பத்திரிகை துறையில இருந்தார், நான் வந்து கம்பெனி செக்ரட்டரியா இருந்தேன். ஸோ என்னோட டேலண்ட் இவ்வளோ டேலண்ட் இருக்கு, நான் இந்த ரோட்டரி டாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு கேஷுவலாக சொன்னார், ஐ திங்க் யூ ஷுட் பி ரைட்டிங் திஸ் ஆஸ் அ புக். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஷேரிங் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஸோ வந்து ஒரு டாக் முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. ஒரு பர்டிகுலர் டாக்ல வந்து நிறைய நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் 1 hour போச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர். ஸோ தென் ஹி வாஸ் சேயிங் இவ்வளவு வந்து உன்னால வந்து டெப்த்தோட சொல்ல முடியுது. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ரைட் இட் ஆஸ் அ புக். நாங்கள் ஜஸ்ட் டாக் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். நான் அதை வந்து இவர் சொல்ற சும்மா சொல்றாருன்னு சொல்லி அப்படியே ப்ரஷ் செட் பண்ணியாச்சு. அப்புறம் விடவே இல்லை. வந்து ஏன் என்னாச்சு, புக் எழுதினியா. அப்போ நான் வந்து மேகசீன்ஸுக்கெல்லாம் சும்மா ஷார்ட் பீசஸ் எழுதியிருக்கேன் பரதநாட்டியம் பத்தி. அப்புறம் இந்த ஜேர்னல்ஸ் அதுக்கெல்லாம் புக்கெல்லாம் நம்மளால எழுத முடியுமா, எனக்கு கட்டுப்பாயிடுது. அவருக்கு அவர் எதுனா ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டாருன்னா அது விட மாட்டார் அப்படியே. ஸோ வந்து என்னாச்சு புக்கு ஓ மை காட், இவரோட தொல்லை தாங்க முடியல. I started to write. Actually I'm telling you honestly from the bottom of my heart, that is how I started to write the book. ஃபர்ஸ்ட் புக் அப்படிதான் எழுதி கொடுத்து விடுங்க, ஆள விடுங்க சாமி. அப்புறம் அதை படிச்சு பார்த்துட்டு he said it's come out very well. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ் எல்லாம் அதுல அவ்வளோ பவர்ஃபுல்லா சொல்லி இருந்தேன். ஸோ அதனால என்ன இது உள்ள இருந்து வருது. ஸோ அந்த தாட் அந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றதும், நம்ம வந்து அவுடேட்டடா இருக்கக்கூடாது. so many ideas I have brought it in there.
then he said I think we should self publish it. Okay. Self publishingன்ற ஒரு ட்ராக்கே அப்ப கிடையாது. கிடையாது. It has become a big thing now. கண்டிப்பா. நான் அதான் மேம் கேட்க வந்தேன். அப்போ 90sலலாம் வந்து எப்படி ஒரு தனியா ஒரு பப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை செல்ஃபா வந்து நம்மளே சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஐடியா ரெண்டு பேரும் இந்த வீக் வந்து குங்குமம்ல உங்களோட ஆர்டிகல் பார்க்கும்போது ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு இதுவே உங்களோட ப்ரொஃபஷனா மாத்திக்கிட்டீங்க, பிசினஸா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு நான் படிச்சிருந்தேன். அந்த ஐடியாலாம் எப்படி மேம்? ஆக்சுவலி அந்த ஐடியா வந்தது சுரேஷோடது தான். ஓகே. நான் வந்து ஐ ஃப்ளோட் அலாங். நான் என்னோட லாஜிக் எனக்கு எப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் கண் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுதுன்னா நான் அதை கிராப் பண்ணிப்பேன். ஓகே. நான் எதையும் தேடி போக மாட்டேன். பட் என் கண் முன்னாடி ஒன்று வந்துடுச்சுன்னா அதை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஸோ அவரோட இன்டெலிஜென்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், அப்படிதான் நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புக்கை வந்து he said we'll self publish it. He took the initiative and அதை வந்து and he being in circulation he knew how to take it to the market. ஸோ அதை வந்து செல்ஃப் பப்ளிஷ் பண்ணி பிரிண்டர்ஸ் காண்டாக்ட் பண்ணி அது எனக்கு அப்போ லே அவுட் லெஃப்ட் ரைட்டு தெரியாது. ஸோ எந்த பேஜ் எப்படி ஒன்றுமே தெரியாது. அப்புறம் இட் வாஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் சிட்டியில் வந்து ஒரு பெரிய 5-star ஹோட்டலில் நல்ல டாப் பீப்புள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி பெரிய லெவலில் அந்த ஃபங்க்ஷனை பண்ணினோம். அஃப்கோர்ஸ் வி காட் ஸ்பான்சர்ஸ் ஃபார் இட் அண்ட் சம் பீப்புள் வேர் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் வாஸ் ஈவன் ஜோக்கிங் தட் அப்போ வந்து ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டாரோட 25th இயர் ஏதோ செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. அதோட ஸ்பான்சர்ஷிப்பை விட இது பெட்டரா பண்ணிருக்கீங்கன்னு ஒரு ஜோக்கா கூட சொன்னாங்க. சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் we worked very hard. சோ ஆபீஸ்ல இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி லீவ் எல்லாம் எடுத்து we try to contact big corporates and இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னுட்டு சமூகம் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டு பேருமே அப்போ வேலையில இருந்தோம். ஸோ எங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களே கெஸ்டா வந்து உட்கார்ந்து ஃபங்க்ஷனை பார்த்தாங்க. குவெஸ்டின் இஸ் அதுக்கப்புறம் நம்ம சரி ஏதோ ஒரு ஒன் புக் வண்டர் மாதிரி பண்ணிட்டோம். இது வந்து மார்க்கெட்ல இருக்கு, ஓகே சரி குவைட்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மஹிதாக்கு அப்போ 4.5. ஸோ திருப்பி வேலைக்கு போகலாம், போயிட்டு நார்மல் லைஃப் ஒரு அச்சீவ்மெண்டோட சந்தோஷத்தோட அப்படி பண்ணிருக்கலாம். அந்த வயசுல we didn't want to do that. Okay. We thought this is an opportunity. Why don't we explore it? It was a very courageous thing to do. And looking back, I'm thinking, engalukku engirundha the guts vandadu net. But we were two mavericks, I tell you, two crazy people, madly in love with each other, madly in love with the concept of living a different life. Ella சேர்ந்து. So அதனால தைரியமா சரி அப்புறம் பிராக்டிக்கலா யோசிச்சோம். சரி ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கோம், 2 வருஷம் 2 வருஷத்துல நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா ஃபைன், பண்ண முடியல தோத்து போயிட்டோம்னா இதுல என்ன இருக்கு, தோத்துட்டோம் சரி ஓகே சாரி, we tried and we failed, at least we have tried. So இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, சரி திருப்பி ஜாப் அப்ளிகேஷன்ஸ் போட போறோம், ட்ரை பண்ண போறோம், மேபி லெஸர் சேலரி இருக்கும், 2 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் போகுமா இருக்கும், அது அப்ப பாத்துக்கலாம், காலை வச்சிடலான்னுட்டு we quit and we started. And first 2 years were the toughest. And அதுல வந்து within about a year the second pregnancy happened. And அதுல இன்னும் என்னன்னா twin pregnancy. So almost everyone wrote us off, said maternity leave கிடையாது, maternity benefits இல்ல, because you have to generate money, no? At the beginning of the month உங்களோட வெஞ்சர்ல இருந்து நீங்க ஜெனரேட் பண்ணணும். ஸோ வந்து நேச்சுரலி ப்ரெக்னன்சினா கொஞ்சம் மந்த்ஸ் ஒர்க் நிற்கும், அண்ட் ட்வின் ப்ரெக்னன்சி. ஸோ அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பசங்களை பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஓவராலாக ஷி அண்டர்ஸ்டுட் தட் யூனோ வி ஆர் ட்ரைங் சம்திங் டிஃப்ரெண்ட். சுரேஷே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, பரவாயில்லப்பா நீ புதுசாக ஏதோ பண்ணுற, என்னால் என்ன முடியுமோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. ஷி அண்டர்ஸ்டுட் த வேல்யூ ஆஃப் ஆர்ட்ஸ் மோர் தென் எனிபடி எல்ஸ். That was huge. 2 years were very tough. நாங்க we have done everything. நாங்க ஒரிசா வர கார்ல போயிருக்கோம், பசங்களை வந்து ஐ மீன் கார் சீட்ல வந்து அந்த கிரிப்ல போட்டு டிரைவரை வந்து ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்லி, அப்புறம் ஓடி ஓடி போய் மீட்டிங்க்கு போயிட்டு பசங்க அழறதுக்குள்ள திரும்பி அவங்க we have done every radical thing on the planet. In fact, I've had people say that அந்த கார் சீட்ல போட்ட பசங்க முதுகு வளையும், என்னெல்லாம் people will discourage you, they'll scare the wits out of you, எல்லாம் நடக்கும். And today you look, when you look back, it's like so many glorious years lived. பசங்களும் நல்லா வந்தாச்சு. now இப்போ எங்களுக்கு now we have like become the model parents. And நிறைய சுரேஷோட ஐடியாஸ் வந்து I'm seeing that
கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸா இருந்தா கூட மேபி பியாண்ட் இப்போ ட்ரெண்டை விட ஒரு முன்னாடி அவர் திங்க் பண்ணுவாரு வே அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம். பட் இட் ரியலி ஒர்க்ஸ். கண்டிப்பா நான் அதுதான் நம்ம கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனே வந்து அவங்களோட பேஷனுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை விட யோசிச்சுட்டு இருக்க ஒரு டைம்ல ஒரு 90sல உங்களுக்கு அந்த கட்ஸ் வந்து ஆக்சுவலா ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படி மேம் இப்போ இருக்கவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ்னா இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா? See, first thing is you should have a solid idea. ஓகே. அந்த ஐடியா வந்து ரொம்ப சாலிடா இருக்கணும். அண்ட் அது ரியலி யூனிக் ஐடியாவா இருக்கணும். மற்றவங்க பண்றாங்கன்னு ஒரு ஐடியாவை பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க ஏன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு பிசினஸ் ஐடியாவோ இல்லை எனி கிரியேட்டிவ் ஐடியா ஒருத்தர் பண்றாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெங்க்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு அவங்க பண்றாங்க. அவங்க சக்சஸை பார்த்து நீங்க அதை பண்ணீங்கன்னா அவங்க என்ன இன்புட்ஸ் அதுல கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது. So you may end up becoming a failure. Okay. So never be a copycat in life. Okay. First suggestion. Okay. The idea must come from your own head. எவ்வளவு stupid ஐடியாவா இருந்தாலும் பரவாயில்ல. If it comes from your head, you will know to do it. And you will be convinced about it. And தனியா ஒண்ணுல இறங்காதீங்க. Okay. Because it's a very lonely journey. You should have somebody with you. அது உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், உங்க பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா உங்களோட அந்த ஒரு தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணி அதை வந்து எஸ்ன்னு சொல்லவோ நோன்னு சொல்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு ஆள் கூட வேணும். ஓகே. ஸோ ஏன்னா சம் ஐடியாஸ் ஆர் நாட் ஒர்க்கபிள். இப்போ நீங்க ஒரு ஐடியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுல வந்து இப்போ இது ஒன்று பண்ணணும், எக்ஸ் பண்ணணும். ஐ திங்க் இதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் வரும். இப்போ ஒரு ட்ரிப்பே நீங்க எடுக்கிறீங்க, ஸோ வந்து இப்போ வேண்டாம் ஆர் ஒரு கிரேட் யா டூ இட். ரெண்டுத்துக்கும் ஒரு சவுண்டிங் போர்டு வேணும். ஸோ 2 பேர் இருந்தீங்கன்னா ஆல்வேஸ் 2 brains are better than 1. ஓகே. அதோட நிறுத்திக்கிங்க. டோன்ட் பிரிங் இன் டூ மெனி பீப்புள். ஓகே. தென் டூ மெனி குக் ஸ்பாயில் த பிராத் அப்படியும் ஆயிடும். ஸோ அதை வந்து எப்பவுமே ஆர்கனைசேஷனில் லீனாக வச்சுக்கணும். அண்ட் மேனேஜபிளாக வச்சுக்கணும். லைஃபோட சிம்பிளஸ்ட் ஒர்க்கபிள் ஃபிலாசபி கீப் லைஃப் சிம்பிள். ஓகே. ஸோ டூ மெனி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து போட்டு டூ மெனி திங்ஸ். இப்போ நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு புக்கு, இதை நாங்கள் வந்து அடிப்பட்டு தான் கற்றுண்டோம். வி ட்ரைட் அவர் ஹேண்ட் இன் கிரீட்டிங் கார்ட்ஸ், வி டிட் கேலண்டர்ஸ், எவ்ரி திங் டிட் வெல். பட் த பிக்கெஸ்ட் லாஜிஸ்டிக் ஹேசல் வாஸ், அப்போ நான் சொல்றது, அப்போ கார்ட்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் நல்லா போயிட்டு இருக்காரு. இப்போ தானே எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். ஒரு காலத்தில் கிரீட்டிங் கார்ட்ஸ் எவ்வளோ அனுப்புவோம். அந்த பீரியட்ல சொல்கிறேன். வி ரியலைஸ் தட் நியூ இயர் வரும்போது தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மிச்ச நேரத்தில் நோபடி பாதர்ஸ். அண்ட் நம்ம வந்து முன்னாடி தயாரித்து வச்சாலும் அந்த டிசம்பரில் தான் ஆர்டர்ஸே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அந்த ஷார்ட் டைமில் நிறைய பேரை போய் பார்த்து கேன்வாஸ் பண்ணுறது, வி ரியலைஸ் தட் அதில் வந்து அதை நடத்திட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நவ் வி ஹவ் ரியலைஸ் லைஃப்பில் வந்து கீப் இட் சிம்பிள். ஸோ இப்போ 1 book a year, இட் இஸ் மேனேஜபிள். ஸோ வாட் எவர் யூ டூ கீப் இட் மேனேஜபிள். ரொம்ப திங்ஸை இழுத்து போட்டுட்டு மேனேஜ் பண்ண முடியாம பண்ணக்கூடாது. அண்ட் வாட் எவர் யூ கேன் அவுட் சோர்ஸ், யூ ஷுட் அவுட் சோர்ஸ். லைக் இப்போ பிரிண்டிங், டிசைனிங், என்னெல்லாம் டாஸ்க்ஸ், ஈவன் டெலிவரி. வி ஹேவ் பீப்புள், ஒரு 10 பேர் இருக்காங்க, இன்னைக்கு யாரு ஃப்ரீயோ அவங்க கிட்ட கொடுத்துடுறது. இப்போ ஒரு ஜாப் இருக்கு. ஏன்னா இட் இஸ் ஒர்க்கபிள் ஃபார் ஸ்மாலர் ஆர்கனைசேஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தரை வச்சு சம்பளம் கொடுக்கறதுன்னா அது ஒரு பெரிய ஒரு பேர்டன். ஒரு ஃபேமிலி உங்களை டிபெண்ட் பண்ணும். அப்படி வேண்டாம். ஸோ பிரிங் இன் பீப்புள் ஹூ ஆர் வேற பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் மாதிரி எல்லாமே. அதாவது அந்த மேக்ஸிமம் ஆர்கனைசேஷனை லீனா வச்சுக்கணும், சின்னதா வச்சுக்கணும். ஸோ நம்மளோட அந்த ஒரு குட்டி வேர்ல்டை நம்மளால அழகா நடத்திட்டு போக முடியும். கண்டிப்பா சூப்பரா சொல்லி முடிச்சிங்க மேம். இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி நீங்க அழகா சொல்லி முடிச்சிருந்தீங்க. அண்ட் அடுத்ததான் வந்து நீங்க அம்மாவை பத்தி நிறைய சொல்லிருந்தீங்க. அம்மா எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. அம்மா வந்து எப்படின்னா சுரேஷ் மாதிரி அம்மாவும் வந்து ஒரு கிரேசி ஜீனியஸ். ஸோ ஐ திங்க் இது எங்க ஃபேமிலியில 3 பேரும் கிரேசி ஜீனியஸ் தான். அம்மா எப்படின்னா ரொம்ப மீன்ஸ் அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கணும். அதெல்லாம் அந்த காலத்துல அம்மா born in 1939. ஸோ these were ideas she was convinced about when she was in her 20s. Because பசங்க கிடையாது. ஸோ தாத்தா பாட்டி அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் மை ஃபாதர் வாஸ் ஆல்சோ
so supportive of that. ஸோ அந்த மாதிரி வந்து டியூட்டி அந்த மாதிரி நிறைய அந்த வேல்யூ சிஸ்டம் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் என்ன வளர்த்தும் போது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் எல்லாத்துலேயும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாமல். ஸோ நான் வந்து பாட்டு டான்ஸ் இப்படி எல்லாமே வந்து நான் முன்னேறினதுக்கு வந்து அம்மா ஒரு பெரிய ஒரு காரணம். அண்ட் பார்க்கும்போதும் ஒரு ரோல் மாடல் மாதிரி. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் நிறைய விமன் நான் கிளியராகவே ஒரு எக்ஸாம்பிளாகவே ஐ மீன் கான்க்ரீட்டாகவே நான் சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இந்திரா நகரில் நாங்கள் வந்து அம்மாவுக்கு ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் 200 houses. அதுல நீங்க கையில எண்ணலாம் சிங்கிள் ஃபிகர்ல the ladies who were going to work. Okay. எல்லா ஹவுசஸ்லயும் the man would go for work, ladies வீட்ல இருப்பாங்க ஹவுஸ் வைஃபா. எங்க மாதிரி ஃபேமிலிஸ் அஃப்கோர்ஸ் அப்பா இறந்துட்டாரு, பட் அப்பா இருந்திருந்தாலும் 2 பேரும் வேலைக்கு போயிருப்பாங்க. பட் எங்க ஃபேமிலியில பிரெட் வின்னர் அம்மா தான். ஓகே, நான் டோட்டலி மதர் ப்ராட் தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச அண்ணன்ல இருந்து ஆஃபீஸ் போயிட்டு வர்றது அம்மா தான். ஸோ தாத்தா பாட்டி வீட்டில் இருப்பாங்க. ஸோ என்னை பார்த்துப்பாங்க. ஸோ அம்மா வாஸ் ஆல்வேஸ் லைக் ஒன் பிரேவ் பர்சன். ஓகே, யூனோ அப்பாவோட டெத்து, இந்த ரீலொகேஷன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அண்ட் ஒரு 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 டிபிக்கல் ஃபேமிலி செட்டப்லேயே பசங்களுக்கு இவ்வளோ ஹாபிஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு அதோட காஸ்ட்டை யோசிக்கிற காலகட்டத்தில் என்னை வந்து இவ்வளவு வந்து அது அவ்வளோ அந்த ஒரு இன்கம்ல அவ்வளவு எங்கே குறைக்க முடியுமோ குறைச்சி எங்கே அவ்வளோ தூரம் கண்டிப்பா அமேசிங்கான விஷயம். அந்த ஒரு டைம் பீரியட் பெரிய விஷயம். அது உங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய விஷயம் தான். அண்ட் நான் வந்து இன்ஃபேக்ட் ஏசிஎஸ் படிக்கும் போது ஷி காட் ட்ரான்ஸ்ஃபர் டு திருநெல்வேலி. அண்ட் அப்போ வந்து திருநெல்வேலியில மட்டும்தான் எம்ஏ ஃபோக்லோர் இருந்தது, நாட்டார் வழக்காற்றியல். ஸோ நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் ஷி வாஸ் அ பிட் வரிட் பிகாஸ் ஷி செட் எம்ஏ ஃபோக்லோர் வந்து 2 years ஆகும் அண்ட் ஆல்ரெடி ஏசிஎஸ் வேற இருக்கு, எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? நான் சொன்னேன் இல்லை நான் மேனேஜ் பண்ணுவேன். அப்புறம் கல்யாணத்துக்கு பார்க்கணுமே, அப்போ ஐ வாஸ் 23 ஆல்ரெடி. தென் ஐ செட் ஏன்னா ஏசிஎஸ் கிராஜுவேஷன் அதுக்கப்புறம் ஏசிஎஸ் இது வந்து அதுக்கப்புறம் எடுக்கிறது எம்ஏ. ஸோ அதனால அதுதான் நான் யோசிக்கிறேன். இப்போல்லாம் வந்து இந்த கரியர் பிரேக்கு மீன் 2 years ஆஃப் யூனோ ஒர்க் எக்ஸுக்கு அப்புறம் எம்பிஏ இஸ் அ ட்ரெண்ட் நவ். அந்த காலத்தில் ஐ டிட் இட் அண்ட் தென் ஷி செட் usually that after your graduation you do your MA. Here I taken a break for ACS. So then she said கல்யாணத்துக்கு பார்க்கணுமே. நான் சொன்னேன் அம்மா எப்படியும் 2 வருஷம் உங்களுக்கு திருநெல்வேலியில் போஸ்டிங் இருக்கும், அந்த 2 வருஷம் எனக்கு கொடுங்க, அந்த 2 வருஷத்துல முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பார்த்தேன். She said okay. ஸோ அதனால நான் 2 years அந்த என்னோட லைஃபோட அன்ஃபர்கெட்டபிள் 2 years அந்த எம்ஏ ஃபோக்லோர் அப்படின்றது. ஷி கேவ் மீ அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு திங்க் ஃபார் மை செல்ஃப். ஸோ நான் இந்த ஐட்டம்ஸ் வந்து மாற்றணும்னு சொன்னதுல இருந்து எல்லா டெசிஷன்ஸும் ஒரு பாயிண்ட்ல கூட ஐயோ மற்ற பொண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே, அப்படிலாம் நான் கேட்டதே இல்லை. ஒரு டைம் கூட கேட்டது இல்லை. The only time I saw her even a little nervous was because single parent கல்யாணம் முடிக்கணும் அந்த. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பார்க்க தொடங்கலான்னும் போது அப்போ கூட நான் இல்லை, எனக்கு அந்த 2 yearsக்கு அப்புறம் she waited. என் ஃபேமிலியில எல்லா கேர்ள்ஸுக்கும் என்னோட ஏஜ் கல்யாணம் ஆச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் I got married when I was 25 and a half. So she started to see after that April and of course எங்களுக்கு ஒரு 6 monthsல arranged marriage தான். I got married in 95. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. என்னோட ட்ரெஸ் சாய்ஸஸ்லேருந்து எல்லாமே ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஷுர் ஆஃப் மை செல்ஃப் பிகாஸ் ஆஃப் ஹர். அண்ட் மை டாட்டர்ஸ் டெல் மீ, மை சன் ஆல்சோ டெல்ஸ் மீ தட் I am giving them the confidence to make their choices because of me. Okay. So நான் வந்து as a mom I never tell them that இது எல்லாம். ஆனால் ஒன்று ஹர்ஷி எப்போவுமே சொல்லுவாள் செகண்ட் டாட்டர், அம்மா will agree to anything, you just have to present the case to her properly. ஸோ எங்கிட்ட லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன் நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க. ஏன்னா சிலதெல்லாம் லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸ். ஸோ யூ ஷுட் டெல் மீ வாட் இஸ் அ தாட் ப்ராசஸ் அண்ட் ஐ வில் see your point of view. ஸோ ஆக்சுவலாக அமேசிங்காக வந்து இப்போ சொல்லி முடிச்சிங்க. எனக்கு கேட்கும்போது அந்த ஒரு டைம் பீரியட்லேயே ஒரு அம்மா வந்து எவ்வளோ ஒரு ஓப்பன் மைண்டடாக இருந்திருக்காங்க. ரொம்ப ஓப்பன் மைண்டடாக. ஒரு சில வீட்டிலலாம் வந்து இல்லை இது பண்ணாத இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் உங்கள் அம்மாவே வந்து அவ்வளோ இருக்காங்க அப்படிங்கும் போது கேட்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இருக்க பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் எதனா இருக்குமா? ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் யுவர் சில்ட்ரன். ஓகே, ட்ரஸ்ட் இன் யுவர் சில்ட்ரன். நீங்கள் வந்து அவங்களோட ஸ்பீட் டயல்ல நீங்க இருக்கணும், அது மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா இப்போ லைஃப் இஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். நாங்க இருந்தப்போ ரொம்ப ஜாலியா இருந்தோம், பஸ்ல போச்சு வெளியில பார்த்துட்டே போவோம். இப்போ வந்து எல்லாரும் போனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ
டைம் ஹஸ் சேஞ்ச். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியானால அப்புறம் பியர் ப்ரெஷர் இதெல்லாம் இட் ஒர்க்ஸ் இன் தேர் மைண்ட். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட பேசலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மனசில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வாட் எவர் இட் இஸ், அதோட வந்து நீங்கள் யூ ஷுட் பி த ஒன், அவங்க கன்ஃபைட் பண்ணுற ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது வந்து எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் ஆனாலும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் பேரண்டிங் இஸ் பி அ குட் லிசனர் அண்ட் டோன்ட் டம்ப் யுவர் ஐடியாஸ் ஆன் தெம், ஜஸ்ட் லிசன். நீங்கள் காமா, என் பையன் சொல்லுவான், அம்மா சம்டைம்ஸ் ஐ திங்க் ஐம் டம்பிங் ஸோ மச் ஆன் யூமா பட் யூர் த பெஸ்ட் லிசனர் இன் த வேர்ல்டு அப்படின்னுட்டு. ஐ ஃபீல் ஸோ குட் பிகாஸ் பேச தொடங்கும் போதே பாதி சார்ட் அவுட் ஆகிடும். கண்டிப்பாக. ஸோ இப்போ ஒரு எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ், இந்த கோர்ஸா, இந்த ஜாபா, இந்த சிட்டியா, லைஃப் இஸ் இப்போ சாய்ஸஸ் வர 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 இட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் அண்ட் தே நீட் டு ப்ராசஸ் தட். ஸோ அவங்க தலையிலேயே ப்ராசஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ப்ராசஸ் பண்ணுறதோட உங்ககிட்ட ப்ராசஸ் பண்ணிட்டுமே. ஸோ ஓகே ஐ வில் ஜஸ்ட் லிசன். ஸோ சொல்லி தே வில் கம் அப், முக்காவாசி நேரம் தே ஆர் ஸ்மார்ட் இனஃப் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 2 சஜஷன் அப்படி தூண்டி கொடுத்தோம்னாலும் தலை கிளியர் ஆகிடும். பட் nobody is having a perfect life ma. இதுதான் லைஃபோட நான் மலையாளத்தில் நக்ன சத்தியம்னு சொல்லுவோம், அது naked truth. Nobody is having a perfect life, but we can make it very simple if we are there for each other. ஸோ எனக்கு வந்து ஃபேமிலின்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் கோல். ஸோ நான் என் பசங்கக்கிட்டேயும் சொல்லுவோம், யூ ஷுட் ஆல்வேஸ் 3 பேரும் யூ ஷுட் ஸ்டிக் டு ஈச் அதர். அது எப்போ வரும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாவது சின்னதாக வந்து இல்லை ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா விட்டுரு, நம்ம வந்து அதை பாம் மாதிரி அதை சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே, தட் இஸ் த ரோல் ஆஃப் அ மதர். ஓகே, யூ ஷுட் ஆல்வேஸ் ஒரு விஷயத்தை வந்து பெருசுப்படுத்தவே கூடாது. அதை வந்து ஓகே யூ ஆர் ரைட் அவன் அதை மீன் பண்ணியிருக்க மாட்டான், இல்லை இது மீன் பண்ணியிருக்கான் அப்படின்னுட்டு நம்ம கன்சோல் பண்ணினோம். இவென்ச்சுவலி they will see your point of view. That's very important. And at the end of the day, இதுதான்மா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஐ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் தே கால்ன்றது என்னோட கோல். நான் அவங்க கிட்ட அதை இன்சிஸ்ட் பண்றது இல்லை. ஐ ட்ரை டு பிஹேவ் இன் சச் அ வே தட் ஐ ஹோப் இது வர அது ஒர்க் அவுட் ஆயிடும். அண்ட் ஐ திங்க் இது வந்து ரொம்ப ரீச்சபிள் கோல் ஃபார் எனி பேரண்ட். கண்டிப்பா. ஏன்னா பேரண்டிங் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய பொறுப்பு. அது வந்து நம்ம நினைக்கிறோம் சின்ன குழந்தையா இருந்தா கொஞ்சம் வளர்ந்தா அது பொறுப்புமா, ஒன்றும் கிடையாது. யூ ஆர் அ பேரண்ட் ஃபார் லைஃப். கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலா இது சூப்பரா சொன்னீங்க. இது நிறைய பேருக்கு இப்போ இருக்க பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா இது தேவைப்படுற ஒரு அட்வைஸா இருக்கும் நான் நம்புறேன்.